பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலையின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி கவிதை பொங்கல். இது தமிழகத்தின் சிறந்த கவிஞர்களின் அழகிய கவிதை அணிவகுப்பு நிகழ்வின் தொடர்ச்சியாக மதுரை பொற்கை பாண்டியன் கவிதா மண்டலத்தின் நிறுவனர், அழகு தமிழ் பாக்களை பூக்கும் ஆசுகவி, சந்த கவி பாடும் சிந்தனையாளர், காற்றுக்கு சிறையில்லை, கவிதைக்கு மெய்யழகு, தமிழ் பாவை உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய வடிவங்களிலான 15 நூல்களின் ஆசிரியர் பாவலர் பொற்கை பாண்டியன் அவர்கள் தன் அழகிய கவிதையினை தரவிருக்கிறார். வாங்க நேயர்களே, கவிதையை ரசிக்கலாம். தை தமிழர்களின் செல்லப்பெண், உழவர்களின் செல்வப்பெண், கவிஞர்களின் காதல் பெண், கன்னியர்களின் தூதுப்பெண். மஞ்சள் எனது முகம், மாந்தளிர் எனது நிறம், தென்றல் எனது நடை, இனிக்கும் கரும்பு எனது இடை, மானம் எனது உடை, சுயமரியாதை எனது குடை, விளைச்சல் எனது கொடை, கற்பு எனது படை. தமிழகம் எனது தாய் வீடு, சூரியன் எனது வழிபாடு. தமிழகம் எனது தாய் வீடு, சூரியன் எனது வழிபாடு. ஜல்லிக்கட்டு என் விளையாட்டு, சமராடுதல் என் புறப்பாட்டு. திருக்குறள் என் மறை, பொதியம் என் மலை, பஹ்ருலி எனது நதி, கடலுக்குள் காணாமல் போனவை நான் தொலைத்த நிதி. திருக்குறள் என் மறை, பொதியம் என் மலை, பஹ்ருலி எனது நதி, கடலுக்குள் காணாமல் போனவை நான் தொலைத்த நிதி. நான் பனித்துளியில் முகம் பார்ப்பேன், நதித்துறையில் வளம் சேர்ப்பேன், அலைகடலில் வளம் குவிப்பேன், வயல்வெளியில் நெல் குவிப்பேன். எனக்குள் ஓடும் தமிழ் ரத்தம், எதிர்த்தவரை விரட்டியது என் யுத்தம். எனக்குள் ஓடும் தமிழ் ரத்தம், எதிர்த்தவரை விரட்டியது என் யுத்தம். ஆரியப்படை கடைந்தது என் வரலாறு, வடக்கு வாடை எனக்கு ஆகாது. ஆரியப்படை கடந்தது என் வரலாறு, வடக்கு வாடை எனக்கு ஆகாது. என் தேசத்திற்குள் அந்நியன் நுழைந்தது இல்லை, என் தேசத்திற்குள் அந்நியன் நுழைந்தது இல்லை. அப்படி நுழைய முயன்றவர் உடலில் உயிர் இருந்ததில்லை. தலையாலங்கானத்து செருவென்றவன் என் மூத்த பிள்ளை, தமிழர்கள் இதை உணர்ந்தால் இல்லை ஒரு தொல்லை. தலையாலங்கானத்து செருவென்றவன் என் மூத்த பிள்ளை, தமிழர்கள் இதை உணர்ந்து கொண்டால் இல்லை ஒரு தொல்லை. ஆனாலும் தமிழர்கள் அறிய வேண்டும், உங்களை ஆதிக்கம் செய்ய நினைப்பவர்களை தெரிய வேண்டும். சாயம் பூசிய தமிழர்களை அறிய வேண்டும். தைமகள் சொல்கிறேன், நீங்கள் கண்ணகியின் பிள்ளை என்பதை உணர வேண்டும். பொய்யர்கள் தமிழர்களாக அரிதாரம் பூசுவர், நம்மை விட பூந்தமிழை அள்ளி வீசுவர். நம்பிக்கை நங்கூரம் பாய்ச்சுவர், நம்மை நசுக்கியே தம் செங்கோலை ஓச்சுவர். தை உங்களை கேட்கிறேன், உங்கள் சமரச போக்கு கண்டு வேர்க்கிறேன். பொங்கலில் உறுதி கொள்ள வேண்டுவேன், உங்கள் புறநானூறு மீண்டும் வர தேடுவேன். அடடா எங்கள் புறநானூறு அடங்கிடாது என்றும் நிலைக்கும், எம் அடுத்த தலைமுறை அணுக்களுக்குள்ளே ஆகா என்று தழைக்கும். வடக்கு வாடை வீடு வராமல் வாசல் கதவை அடைக்கும், வையம் வென்ற தமிழர் மீண்டும் வரலாறு இங்கே படைக்கும். வையம் வென்ற தமிழர் மீண்டும் வரலாறு இங்கே படைக்கும். இந்த தை தரும் இன்பத்தை அது எழுவிக்கும் புது இதயத்தை, அன்புத்தை நம் ஆசைத்தை அது அரங்கேற்றும் புது இதயத்தை, பண்புத்தை நம் பாசத்தை அது பரவிக்கும் புது பழக்கத்தை, தத்தித்தை வரும் தமிழர்தை அது தருவிக்கும் சந்தோஷத்தை. உங்கள் முத்துத்தை நான் முத்தமிட்டு முடிக்கின்றேன் என் முழக்கத்தை. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது உங்களை பரவசமாக்கும் FM. கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. என்னென்ன ஒத்து விடாம படிச்சிட்டு இருக்கீங்க? அம்மனி பொள்ளாச்சியில நம்ம கம்பன் கலைமன்றத்தை நடத்திட்டு இருக்கிறாரല്ലോ, அதோட தலைவர் ஐயா KM சண்முகத்தோட தாயம்மாங்கிற கதை புக்கு வந்திருக்கு சாமி. அப்படியாங்கண்ணா? தாயம்மா பேரே சும்மா சம்முன்னு இருக்கலங்க. ஆமா கண்ணு. அது சரி, கதை படிச்சீங்களே, எப்படி இருக்குன்னு தான் சொல்லுங்களேன். உப்பத்தானே படிக்க தொடங்குற, படிச்சு போட்டு சொல்றேன்னு. சரி சரிங்க, இந்த புஸ்தகத்தை எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. அதை போய் நீ தேடி புடிச்சு வாங்கறது ஒரு பக்கம் இருக்கு. ஐயாவிகளோட நம்பர் சொல்ற, குறிச்சுக்கோ. சரி சொல்லுங்க. 98 94 56 22 27 சாமியோ. இவ்வளவு வேகமா சொன்னீங்கன்னா எப்படிங்கன்னா? நானே சொல்றேன், சரியான்னு பாருங்க. 9 8 9 4 5 6 2 2 2 7. சரிதானுங்க? ஆமா கண்ணு. சரி சரி, விலை எத்தனை
இல்லைன்னு சொல்லீங்களே. விலை 220 ரூபா தாங்கன்னு போட்டிருக்கிறாரு. நாமளும் வாங்கி போடலாம், இவங்களையும் வாங்க சொல்லி போடலாம். ஆமாங்கோ, இது கேக்குறவி ஊரா புத்தகத்தை வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வார்த்தை வாழ்த்தி போடுங்க, அவ்வளவுதானுங்க.